رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم بالخبر سيد البشر: لا عدو ولا طيرة ولا همة ولا صبر. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவெல்லா அருளும் நிகழா அன்பும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை கிடைத்த தர்ம பிரபாகிய தர்மகத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதன் நமது நாயர் ஹாத்தம் நபி, முத்தன நபி, சொன்னல் நபி, சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது சர்தார் ஆலம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவைகளை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள் மேல் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை எந்தெந்தும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதம் சஃபருடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். சஃபருடைய மாதம் ஒரு பார்வை எனக்கூடிய ஒன்றில் தான், ஒரு தளத்தில் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள்: லா அத்வ வலா தீரத வலா ஹம்மத வலா சஃபர். ஆண்டைகத்தினால் மரணம் உண்டாகும் என்றும் சொல்லக்கூடியது என்பது இஸ்லாத்தில் இல்லை. கிளிஜோசியம் என்று பார்க்கக்கூடிய கட்சிகளை வைத்துக் கொண்டு ஜோசியங்கள் என்பது ஒன்று இல்லை என்பதாக சொல்லி வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: வலா சஃபர், சஃபருடைய மாதம் பீடையுடைய மாதம் இல்லை என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே இந்த மாதத்தை அதுபோன்று எண்ணியிருந்தார்கள். ஏன் காரணம், எதனால் எண்ணியிருந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை சொல்லி வருகின்றார்கள். அதில் ஒன்று நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய
இப்ராஹிம் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். ஒரு போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வருகின்றார்கள். சஃபருடைய மாதம். இப்பொழுது இவர்களுக்கு ஏற்பட்டதுடைய நிகழ்வுகள், தன்னுடைய மகன் வஃபாத்தாகிவிட்டார், சூரிய கிரகணங்கள் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் எண்ணினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பிரியத்திற்குரிய மகனார் இறந்ததின் காரணத்தினால்தான் இதெல்லாம் நிகழ்கின்றது என்பதாக மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படியானால் இந்த மாதம் ஒரு பீடையுடைய மாதம் என்பதாக அவர்கள் பேசக்கூடிய தருணம் வந்தது. அப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, சபருடைய மாதம் பீடையுடைய மாதம் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். யாருக்காக வேண்டியும் எந்த ஒரு நிகழ்வும் நிகழாது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தங்களுடைய மகனுடைய மரணத்தின் காரணத்தினால்தான் சூரிய கிரகணம் என்பது ஏற்பட்டது என்பதையும் மக்கள் சொன்னதையும் அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ஏற்படுகின்றது, இது யாருடைய உன்னின் காரணமாக ஏற்படக்கூடியது அல்ல என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் விளங்கக்கூடியது ஒன்று அல்லாஹ் தஆலா நிகழ்த்துகின்றான் என்றால் இதன் காரணமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. ஆனால் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எப்பொழுது பாவங்கள் மெய்க்கின்றதோ, பாவங்கள் தலையுறுத்துகின்றதோ, அனாச்சாரங்கள் அத்துரியங்கள் தலையுறுத்துகின்றதோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதனையும் சோதனையும் வரும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது இல்லை என்று மறைக்க முடியாது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப நிகழ்ச்சி காரியங்களை இந்த சபருடைய மாதத்தில் நடத்தி காட்டினார்கள். நாம் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதய துண்டு என்பதாக சொல்லக்கூடிய நாளை சொர்க்கத்துடைய பெண்களின் தலைவி என்று கூறப்பட்ட அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமண நிகழ்வு சஃபருடைய மாதத்தில் நடந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு சஃபருடைய மாதத்தில் நிகழ்ந்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, அதன் காரணமாக அவர்களுக்கு எந்த ஒன்றும் புத்திர பாக்கியம் என்பது இல்லாமல் ஆகிவிட்டதா? இல்லை இல்லை, அல்லாஹ் தஆலா ஹசன், ஹுசைன், முஹ்சின் எனக்குரிய 3 ஆண் மக்களை கொடுத்தார். அதே போன்று பெண் மக்களை 2 பெண் மக்களை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஸைனப், உம்மு குல்சும் எனக்குரிய 2 பெண் மக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஒன்றை நான் அதை கழிப்பதின் காரணமாக, தாழ்வாக நினைப்பதின் காரணமாக, தாழ்த்தி நினைப்பதின் காரணமாக எந்த ஒன்றும் ஆகுவதில்லை. அல்லாஹ் மீதில் சிறப்பு வைத்திருக்கின்றானோ அதுதான் சிறந்ததாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை வளர்த்த வளர்ப்புகள் இருக்கின்றது. இந்த அளவிற்கு வளர்த்தார்கள் என்று தெரியுமா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிறந்த இந்த குழந்தையை இருந்தவர்களும் மிகவும் அன்புடனும் அரவணைப்புடனும் அனைத்தையும் தெரியும் அளவிற்கு, கற்றுக்கொள்ளும் அளவிற்கு அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தார்கள். பெண்களில் காமிலானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 4 நபர்களை குறிப்பிடலாம். அதில் ஒன்று அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பரிபூர்ணமானவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்து காண்பித்தார்கள். திருமண சமயத்திலும் கூட எல்லாம் கேட்டு வந்தாங்க. எல்லா சஹாபாக்களும், ஒவ்வொரு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி கேட்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும்
ஒண்ணுமே சொல்ல, ஊனும் சொல்ல ஊனும் சொல்ல, அமைதி காத்தார்கள், பொறுமை காத்தார்கள். எதுவரை அமைதியாக இருந்து கொண்டே இருந்தார்கள். அலி கர்ரமல்லாஹு வஜஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எல்லா நபர்களும் பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அடியே நீங்களும் சென்று பெண் கேட்கலாமே என்றாக சொல்லப்பட்ட பொழுது அலி கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று கூச்ச சுபாவம் உடையவர்கள், தயங்கினாங்க. போய் கேட்கிறதுக்கு தயங்கினாங்க, பெண் இருப்பதற்கு தயங்கினார்கள். எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க கேட்காம இருக்கீங்க. மீண்டும் மீண்டும் அறிவறியல்லாகத்தான் அவங்கள பிரஷர் பண்ணும் பொழுது ஒரு கட்டத்தில் அறிவறியல்லாகத்தான் என்ன செய்யறாங்க, சரி நானும் போய் கேட்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு நேர போய் அங்க நிக்கிறாங்க. வாங்க அலி, அறிவறியல்லாகத்தான் வாங்க அலின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அலி கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களை வளர்த்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் முத்தலிப் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இறுதியாக இருந்து கொண்டிருந்த சமயங்களில் படுக்கையில் இருந்த பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இரு நபர்களின் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த என்னுடைய இரு குழந்தைகளையும் யார் தங்களுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொள்வது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுவர்கள் அவர்கள் ஒருவர்கள். அவங்க இருந்தாங்க, சொன்னாங்க, நான் ஹம்சாவை வளர்க்கிற பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்பதாக அலி கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களை கைப்பற்றி போனது தன்னுடைய பெரிய தந்தையிடமிருந்து அபூ தாலிப் அவர்களை மணந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி செல்கின்றார்கள். அதனால் ஒவ்வொரு சமயங்களிலும் அலி கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை, உடை, பாவனை, அவர்களுடைய சொல், செயல் அனைத்தையும் அங்கம் அங்கமாக ஒவ்வொரு துளியாக பார்த்து அவர்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹி அதுவும் சொன்னாங்க, அலியின் பாபுஹா, அலில்லாஹ் என்னுடைய தலைவாயில் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய தலைவாயில் என்பதாக எந்த அளவிற்கு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் என்று தெரியுமா? அலி கர்ரமல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுக்கின்றான். 40வது வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை இறக்கப்படுகின்றது, நபித்துவத்தை பெற்று வருகின்றார்கள். அங்கே அலி கர்ரமல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்காங்க, பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன நிகழ்ந்தது எனக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துவிட்டு நீண்ட சரித்திரங்கள் சுருக்கமாக சொல்லி வருகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் இருந்து அதனுடைய தொடர்ச்சிகளை பார்ப்போம். அப்ப அங்க போய் கேட்டாங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த சன்மார்க்கத்தை பற்றி தன்னுடைய மனைவி இடத்தில் முதன்மையாக சொல்கின்றார்கள். என்னை அல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றான் என்றான சொல்லப்பட்ட பொழுது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடனடியாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்களில், பெண்களில், குழந்தைகள், எல்லா நபர்களையும் முதன்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய மனைவி என்பதை சொல்லக்கூடிய அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கதான். தன் கணவன் ஒன்றை சொல்கின்றான் என்றால் மனைவி உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குரியதில் இதில் நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அதனால மனைவிட்ட போய் சொல்றது உண்மையை சொல்லணும் இருக்கு. நம்மாட்டுக்கு ஏதாச்சும் கட்டுக்கதை வச்சு அடிச்சு விட்டு போயிடக்கூடாது. எங்க போயிட்டு வந்தோம் நம்ம உண்மையை சொல்வதனால் தவறு கிடையாது. இரண்டையும் நாம் விளங்க வேண்டும்.
இவ பேசிக்கிட்டு இருக்காங்க. சிறிய ரூம்புகள் அலில்லாதான் வெளியே இருக்காங்க. கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவர் நபர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இரவில் இதற்கு பின்னால் இரு நபர்களும் 2 ரக்காயத்துகளை தொழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை காண்பிக்கின்றார்கள். அதை கண்ட கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் தொழுகின்றார்கள். தொழுதுவிட்டு காலையில் விடுகின்றது. அலி கர்ரமல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்டார்கள், நீங்கள் இருவரும் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இந்த ஊர்வாசிகள் செய்வதை போன்று செய்யாமல் மாற்றியதை ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இது பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, என்ன என்பதை பற்றி கேட்டார்கள். சின்ன குழந்தைங்க, பெரிய வயதுமோ அல்ல, சிறிய குழந்தையாக இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டபொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏகத்துவத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிட்டு, அலியே, உன்னை நான் வற்புறுத்தவில்லை, என்னிடத்தில் இருக்கின்றாய் என்பதற்காக நான் உன்னை வற்புறுத்தவில்லை. உன்னுடைய விருப்பம் எதுவோ நீ அதை செய். ஹக்குதான் அது பாத்திரி என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்து கூறினார்கள். அந்த சிறிது நேரத்திலேயே அலி கர்ரமல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக. குழந்தைகளில் இரண்டாவதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், ஒட்டுமொத்தத்தில் இரண்டாவதாக குழந்தைகளில் முதலாவதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் அலி கர்ரமல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்ப தன்னுடைய பெரிய தந்தை சிறியவர்களுடைய மகன்கள் இவர்களுடைய மகளை திருமணம் முடிப்பது கூடாது என்பதாக சொல்லிக் கொண்டு பேசியிருந்தாங்க. இப்ப இந்த விதத்தா உடைக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அலி கர்ரமல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னங்க அலியே சொல்லுங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, தயங்கி தான் நிக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம், ஏதோ சொல்ல வர்றீங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா கொஞ்ச நேரம் இருந்தாங்க. மீண்டும் கேட்டார்கள், என்ன அடியே ஏதோ சொல்ல வர்றீங்க, எவ்வளவு தெரியுது, சொல்லுங்க, என்ன கேட்க வர்றீங்க, கேளுங்க. 2-3 முறைகள் இதே ஒன்று கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த ஒரு பதிலையும் சொல்வதற்கு முன் வரவில்லை. கேட்பதற்கு அவர்களுக்கு கூச்சமாக சங்கூச்சமாக இருந்தது. உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்கள், என்ன அலியே, என்னுடைய மகள் ஃபாத்திமாவை பெண் கேட்டு வந்திருக்கின்றீர்களா என்பதாக கேட்டார்கள். அதுதான் வந்திருக்கீங்க. என்ன? ஆம் யா ரசூலல்லாஹ். நாம் ஆம் யா ரசூலல்லாஹ் எனக்குரிய வார்த்தைகளை மட்டும் சொன்னார்கள். உடனடியாக நான் உங்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்குகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஒண்ணு கேட்டாங்க, அலில்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கும் அளவிற்கு என்கிட்ட எது இல்லை யா ரசூலுல்லாஹ். இப்ப திருமணம் முடிக்கிற அளவுக்கு என்கிட்ட எது இல்லை. ஏன்னா வீடு வாசல் இல்லைன்னாங்களா, என்கிட்ட பைக் இல்ல, கார் இல்லைன்னாங்களா, பதவி இல்ல, பட்டம் இல்லைன்னு என்று சொன்னார்களா? இல்லை சகோதரர்களே, அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யா ரசூலல்லாஹ், மகர் கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை. என்னிடத்தில் சுயமாக நான் சம்பாதித்த என்னுடைய பொருள்களிலிருந்து மகன் கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ். எப்படி நான் திருமணம் அளிப்பது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது உங்களுக்காக நான் ஒரு ஆடையை உங்களுக்கு உருக்காடையை அன்பளிப்பாக கொடுத்தேன், அது இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் அது இருக்குதா, அது என்ன போகுது, ஒரு 300 தினாருக்கு போகும், அவ்வளவுதான் போகும், நீங்க ஒண்ணு செய்யாதீங்க, அதை கொண்டு வாங்க. கொண்டு வர சொன்னார்கள். அதை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திற்கு கொடுத்து அனுப்பினார்கள். அங்கே கொண்டு போய் கொடுக்கப்பட்ட பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்களை திருமணம் முடிக்க இருக்கின்றார்கள், இந்த ஒழுக்க சட்டையை மகராக வைத்துக் கொண்டு அவர்களை நீங்கள் திருமணம் வைத்துக் கொள்கின்றீர்களா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹை முடித்து வைத்தார்கள்.
அருமைக்குரிய சகோதரர்களே, நான் மேலே சொல்லி வந்தேன் அல்லவா ஆரம்பத்தில், எல்லா அறிவையும் எல்லா ஆற்றல்களும் எல்லா திறமைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். தொழில்கள் கைத்தொழில்கள் அவர்களிடத்தில் இருந்தது. தன்னுடைய வீட்டுடைய வேலைகளை அவர்கள் செய்தார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லா விதமான கல்வி அறிவுகளையும் போதித்துக் கொடுத்தார்கள். அவர்களிடத்தில் தேடி வரக்கூடியவர்களுக்கும் அவர்கள் மார்க்கத்துடைய கல்வியும் எடுத்து போதித்தார்கள். ஒவ்வொன்றாக செய்த பொழுது அல்லாஹ்வுக்கும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சரி, சன்மார்க்கத்திற்கும் சரி, தன்னுடைய குழந்தைகளுக்கும் சரி, தன்னுடைய கணவனுக்கும் சரி, எல்லா நபர்களுக்கும் அவர்கள் சீரான முறைகள், சிறப்பான முறைகள், செம்மையான முறைகள் வாழ்ந்தார்கள். அதனால் நான் காமியானவர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. நீங்க பாருங்க, நம்முடைய குழந்தைகளின் பக்கம் திரும்புவோம். நம்முடைய குழந்தைகளின் பக்கம் திரும்புவோம். இது போன்ற முழுமையான கல்வி அறிவை நாம் கொடுத்து விட்டோமா? முழுமையான ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுத்து விட்டோமா? எதை நாம் கொடுத்திருக்கின்றோம்? சுதந்திரம் எனக்குரிய ஒரு பெயர்களில் சீரழிவை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சீரழிவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு எது சுதந்திரம் என்பதை படிப்பித்துக் கொடுக்காமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகையே ஒடுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு மருத்துவ பெண்மணி நல்ல முறைகளில் சேவைகளை ஆற்றிய பெண்மணி தான். அந்த பெண்மணியில் எந்த ஒரு தவறுகளும் இல்லை என்று சொல்லக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய பெண்மணி தான். ஆனால் ஹார்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய முழுமையான வேலைகளை செய்துவிட்டு ஒரு இடத்தில் ஒதுக்குப்புறமாக தனக்கு பாதுகாப்பான இடம் என்பதாக எண்ணிக்கொண்டு எந்த ஒரு இடத்தில் இருந்தாலோ அந்த பெண்மணியை அங்கே சின்னாபின்னம் செய்யப்பட்டிருக்கின்றது. பாலியல் பலாத்காரங்கள் செய்யப்பட்டு உடம்புகள் அனைத்தும் அதனுடைய விஷயங்களை படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது இவ்வளவிற்கு மிருகத்தை விட கேடுகட்டவனாக மனிதன் இருந்திருக்கின்றானே, இவ்வளவிற்கு கேடுகட்டவனா? அங்கங்கள் எல்லாம் கடித்து கொதறி மிருகங்களை விட மோசமாக நடந்திருக்கின்றான். ஏன்? அந்த பெண்மணிக்குரிய பாதுகாப்பு எங்கே சென்றது? தனக்குரிய பாதுகாப்பு என்று வேண்டும். இஸ்லாமியைத்தான் வலியுறுத்துகின்றது. பெண்கள் வேலை செய்வதை கூடாது என்று சொல்லவில்லை. தங்களுடைய பாதுகாப்பை தாங்கள் உறுதி செய்துவிட்ட வேலைகளில் இருக்க வேண்டும். ஹிஜாப் என்று சொல்லக்கூடியது முதன்மையாக முதல் பாதுகாப்பாளருக்கு பெண்களுக்கு ஹிஜாப் என்று சொல்லக்கூடியதுதான். ஆனா இன்னைக்கு ஹிஜாபு பாதுகாப்பாக இருக்குது. இப்ப போடப்பட்ட ஹிஜாபு ஒண்ணு எல்லாத்தையும் மறைச்சு கண்ணு மொத்தம் மறைச்சு தெரியலாப்ல ஹிஜாபு இருக்குது. உள்ள அளவுக்கு மறைச்சிட்டு போயிடுறாங்க. என்ன இருக்கு? தன்னுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் இருந்து கள்ளக்காதலுடன் செல்லக்கூடிய சமயங்களில் பாதுகாப்பாக செல்லக்கூடியதற்கு பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் சிலர்கள். எல்லா நபர்களும் சொல்ல ஒழுக்கமுள்ள பத்தினியான பெண்மணிகள் குழந்தைகள் எத்தனையோ ஏராளம் இருக்கின்றது. இல்லை என்று மறுக்கவில்லை. ஹிஜாப் என்று சொல்லக்கூடியது கண்களை பாதுகாக்கக்கூடியது, தன்னுடைய உடல்களை அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியது. அந்த ஹிஜாபுகளை எப்படி அமைத்துக் கொடுக்க வேண்டும்? ஒழுக்கமான ஹிஜாபுகளாக இருக்க வேண்டும். ஸ்டைல் மாடல் ஹிஜாப் இல்ல, ஸ்டைல் மாடல் ஹிஜாப் இல்ல, டைட்டான ஹிஜாப் இல்ல, இது ஹிஜாப் இல்ல. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹிஜாபை பற்றி எடுத்து பாருங்கள். அணிந்து செல்வார்கள், அணிந்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்படி ஒரு சில சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது இவர்கள் செல்கின்றார்கள். பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த பெண்மணி யாரு, என்ன
என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொன்ன. அப்ப ஒவ்வொருத்தவங்களா சொன்னாங்க. யார் சொல்ல, அது ஒரு 60 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும், 80 வயசு இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களா சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது 20 வயது இளங்கி போகின்றார் என்பதாக. அப்படின்னா நம்ம உட்கார்ந்துக்கிட்டு வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு போற பொண்ணுகள் எல்லாம் நம்ம பார்த்து நான் கேட்கக்கூடாது. உங்க மகன் போதுன்னு தெரிஞ்சு, உங்க தங்கச்சி தான் போதுன்னு தெரிஞ்சா நீங்க கணக்கு போடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது தன் மகள் தான் என்பதை உறுதியாக தெரியும். தன்னுடைய மகளுக்கு இப்படித்தான் செய்தார்கள் அறிய வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அது அணிவித்து சென்றார்கள். அலிகரமுடன் சொன்னார்கள், அவர்களை அனுப்பி சொன்னார்கள், நீங்கள் சென்று பார்த்து ஆளுங்கள் அறிவே என்பதாக. என்ன என்பதாக அலிகரமுடன் போறாங்க, நேர பின்னாடி போறாங்க. அவர்களுடைய இல்லத்திற்குள் நுழைகிறது. வெளியே உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ ஒரு மூதாட்டி போயிருக்கு, வந்துருக்கும் பாப்போம். கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, வர்றாப்புல தெரியல. உடனே கதவை தட்டினார்கள். யார் அது என்று கேட்கப்பட்ட பொழுது ஆனா அலி என்பதாக சொன்னார்கள். நான் தான் அலி வந்திருக்கின்றேன் என்பதாக. ஒன்னே அங்கே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், வாருங்கள் என்பதாக. இதற்கு முன்னால் சிறிது நேரத்திற்கு முன்னால் ஒரு வயோதிகமான ஒரு பெண்மணி உள்ளே வந்தது யார் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அது நான் தான் வந்திருந்தேன் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது முறை அவர்கள் அதே போன்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது இப்பொழுது சொன்னார்கள், அலிகரமுல்லாஹு இளம் பெண் செல்கின்றது என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. என்ன பாத்திமாவே, எப்படி அடியுடைய கண்ணுக்கு நீ தெரிந்தாய்? உன்னுடைய ஹிஜாபை அந்த அளவிற்கு நீ லேசாக ஆக்கிவிட்டாயா என்பதை உணர்த்து விதமாக கேட்டது. ஏதோ ரசூலுல்லாஹி கேட்டாங்கிறது தெரியல, அதில் உள்ளர்த்தம் கொண்டிருக்கின்றது. அலிகரமுல்லாஹு அவர்கள் இளம் பெண் என்பதாக கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் எப்படி உன்னுடைய ஹிஜாபை நீ அமைத்திருந்தாய் என்பதை கேட்கக்கூடிய கேள்விதான் அங்கே அமைந்திருந்தது. அப்ப பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் இதுக்கு முன்னாடி இதே போல சொல்லல, என் கணவர் சொன்னார், அலிகரமுல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 80-90 வயசு இருக்குன்னு சொன்னாரு. 90 வயசு கிளவியா மகளுக்கு நீங்க கேட்டீங்க. அதனால அல்லாஹ்தான் என்னுடைய இரவே கையேந்தினேன். யா அல்லாஹ், எல்லா நபர்களுக்கும் என்னை வயோதிகமாக காட்டி என்னுடைய கணவருக்கு மட்டும் என்னை இளமையாக காட்டிய யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்தில் மன்றாடி கையேந்தி கேட்டேன். அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டார். உங்களுடைய பார்வைக்கும் வயோதிகமாக தெரிந்திருக்கின்றது, என்னுடைய கணவனுடைய பார்வைக்கு மட்டும்தான் நான் இளமையாக இருப்பது தெரிந்திருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கருணைக்குரிய சகோதரர்களே, அப்பொழுது அவர்களுடைய ஹிஜாப் என்பதற்கு இருந்தது. ஒரு குமரி கிழவியாக தெரியும் அளவிற்கு ஹிஜாபுகளை அணிந்திருக்கின்றார்கள். இன்னொரு ஆகட்டம் ஹிஜாபுகளை அணிந்தார்கள். ஒரு கிழவி குமரியை போன்று தெரியும் அளவிற்கு அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு யார் பொறுப்பு? அரசாங்கமோ அதோ இன்னும் நம் எல்லாவற்றையும் சொல்வதை விட பெற்றவர்களுடைய கடமைகளை நாம் தவறிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகளை எது சரி எது தவறு என்பதை போதிப்பதிலிருந்து நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சொல்வதையெல்லாம் செவிமறுத்துவிட்டு சரி என்பதை கொண்டு நாம் தலையாற்றுவதனுடைய ஒரு விளைவு என்ன ஆகின்றது? நாளை எனக்கு இது நான் பிடித்திருக்கிறது என்பதாக ஒருவனை கையை பிடித்த நம்முடைய குழந்தை கொண்டு வரும் பொழுது ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கும் அளவிற்கு ஆகிவிடுகின்றது. பார்க்கணும், எங்கோ நடந்துருச்சு, கல்கத்தாவில் நடந்துருச்சு, டெல்லியில் நடந்துருச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு, வன்கொடுமை கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கின்றது. இது போன்று ஏதோ ஒரு இடங்கள் நடந்திருக்கின்றது. நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லைங்க, நம்ம ஊர்ல நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஊரிலும் எந்த சமயத்திலும் உள்ளே வருவதற்கு தயாராக இருக்கின்றான் ஷைத்தான். எப்படியும் நடந்துவிடும். ஒரு செல்போன் போதும், ஒரு செல்போன் போதும் சீரழிப்பதற்கு. நாம் ஏனைய விஷயங்களை நாம் குற்றம் சொல்வதை விட நாம் நம்மை முழுமையாக சீர்திருத்தப்படுத்துவதற்கு நாம் தயாராக ஆக வேண்டும். அதை தவறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நேச்சரமாக நாம் ஒவ்வொரு நபர்களும் உணர வேண்டும்.
என்னுடைய குழந்தை தவறான முறையில் செல்கின்றது என்றால் அவள் செல்லவில்லை, நான் செலுத்தி விட்டேன் என்பதை முதன்மையாக பெற்றோர்கள் உணர வேண்டும். மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டேன். நான் சரியான முறைகளில் பார்த்திருந்தால், சரியான முறையில் நடத்தியிருந்தால், சரியான முறையில் போதித்திருந்தால் என்னுடைய குழந்தை சீர்கராக சென்றிருக்காது என்பதை நாம் விளங்க வேண்டும். கருமைக்குரிய சகோதரர்களே, இந்த நன்மாதத்தில் உண்மையில் நாம் சிந்திப்பதாக இருந்தால், இந்த காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை இமைகள் போன்று பாதுகாக்க வேண்டும். அப்படியா கொண்ட குழந்தைகளை, நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக, ஆபிதான குழந்தைகளாக, சன்மார்க்கத்தில் ஈடுபட்ட குழந்தைகளாக, அல்லாஹ் ரசூல் இஜ்மா கியாஸ்களை பின்பற்றக்கூடிய சுன்னாவுடைய குழந்தைகளாக வளரக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லல்லாஹ் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.